இந்த லெஜிஸ்லேச்சரில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கும் சாதி வந்து படிஞ்சிருக்குது. அவங்க பேச வேண்டியது அவங்களோட டியூட்டி. அது வந்து அது மனிதாபிமானம் கூட கிடையாது. அது வந்து ஒரு பெரிய மனசு கூட கிடையாது. அது அவங்க செய்ய வேண்டியது அவங்களோட டியூட்டி, அவங்களுடைய கடமை. அதுக்கு தான் நம்ம அவங்கள அனுப்பியிருக்கோம். செய்யறது ஒரு நாயோட வெறிக்கே வந்து சூமோட்டோ எடுக்கிற நீங்க சாதி வெறிக்கு எடுக்க மாட்டீங்களா? ஒரு சாதி வெறிக்கு சூமோட்டோ நீங்க எடுக்க மாட்டீங்களா? கடமை தவறிவிட்டாங்க ஸ்டேட்டு அப்படின்னு தான் இந்த நேரத்தை நான் பதிவு பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். கடமை தவறுனது மட்டும் இல்லை, தவறிக்கிட்டே இருக்கிறேன். அஜித்குமார் படுகொலைக்கு நீதி கேட்டு நிறைய பேர் வந்து வீதிக்கு வந்தாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்தோடனே எவ்வளோ நேக்கா நீங்கள் தாண்டிக்கிட்டீங்க, எவ்வளோ ஈஸியாக வந்து தனிமைப்படுத்திட்டீங்க. சரி, கவினின் பக்கம் கூட நிற்க வேண்டாம், அது ஏதாச்சும் ஒரு அலிகேட் பண்ணிட்டு போங்க. நாங்கள் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக நிற்கிறோம்னாச்சும் நீங்கள் பொதுவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க. இன்னும் சைலண்டாக இருக்கிறாங்க, இல்லைன்னா டைவர்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னா மூணாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்துறானுங்க. பெருமை பேசுங்க. நீங்கள் யாரை படுகொலை செய்து இறந்து போனார்கள் என்று நினைக்கிறீர்களோ அந்த கோகுல் ராஜும் கவினும் இளவரசர்கள் வேறு யாரும் அல்ல, நாங்கள் தான் உயிரோடு இருக்கிறோம். யுவராஜ் வீடியோவில் பார்த்த அனைவருமே சுர்ஜித்துகள் தான். உங்களுடைய மௌனம் இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு சம்மதமா? உங்களுடைய மௌனம் இந்த ஆதிக்க வெறி படுகொலைகளுக்கு சம்மதமா? உங்களுடைய மௌனம் அதுதான் எங்களுக்கு சொல்லுது, உங்களுக்கு சம்மதம் அப்படின்னு தான் நாங்கள் எடுத்துக்கணும். அந்த மௌனத்தை உடைஞ்சிட்டு யார் பாதிக்கப்பட்டாங்களோ பாதிக்கப்பட்டவர் பக்கம் இல்லைங்கள், பாதிப்போர் பக்கம் நிற்பது தான் அறம். ஸ்கூல்ல நம்ம கூட பக்கத்தில் உட்காந்து அந்த சாப்பாடு டிஃபன் பாக்ஸில் கைவிட்டு சாப்பிட்டோம் தான் சொல்லிருக்கு. அந்த நேரத்தில் அவங்க இன்னசென்ஸ் இருந்தது. ஆதிக்க சாதின்னு சொல்லக்கூடிய சாதியை சேர்ந்தவர்களே, நீங்கள் ஒருவேளை அந்த சாதிய மனநிலைக்கு மாறி இருந்தா அதை தூக்கி போட்டு பழைய நிலைமைக்கு வாங்க. இந்த ஆதிக்க படுகொலைகளை எப்பெல்லாம் நிகழுதோ, என்னைக்கெல்லாம் வந்து அது இந்த பிரச்சனை இந்த சமூகத்தில் வருதோ அப்பெல்லாம் வந்து ஒரு 3 விஷயம் நடக்குது. முதல் விஷயமா நான் பார்க்குறது வந்து சைலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். நம்மளுடைய கவினுடைய படுகொலை நடந்தேறியது. அந்த கவினுடைய மரணத்தை தாண்டி எனக்கு பர்சனலாக வழி கொடுத்தது வந்து இந்த சைலன்ஸ் தான், இந்த மௌனம் தான். இந்த மௌனம் ஏன், இந்த கள்ள மௌனம் ஏன் அப்படின்றத மிகப்பெரிய கேள்வியாக நான் ஃபஸ்ட்டு முன்வைக்க வேண்டிய கேள்வியாக நான் பார்க்குறேன். இந்த சைலன்ஸ் யாரெல்லாம் செய்கிறாங்க? எல்லாருமே செய்கிறாங்க தோழர்கள். இவங்க தான் செய்யலைன்னு நம்மளால் குறிப்பிட்டு இவங்களை கை கட்டவே முடியாது. எல்லாருமே அந்த சைலன்ஸில் இருக்கிறாங்க, அந்த கள்ள மௌனத்தை சாதிக்கிறாங்க. முதல்ல நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஒரு ஸ்டேட் அப்படின்றதான் இந்த இந்தியாவுடைய ஸ்ட்ரக்சர். இந்த இந்தியாவை நிர்வகிக்கக்கூடிய ஆளக்கூடிய அந்த அமைப்புக்கு பேர் வந்து அரசு அப்படின்றது பேர். கவர்மெண்ட்னு நம்ம ஒன்று சொல்லுவோம். கவர்மெண்ட்டுக்கு தமிழாக்கம் வந்து அரசாங்கம். அரசாங்கம் என்பது அரசின் அங்கம். அரசு என்பது நிர்வாகம், எல்லாருக்குமே தெரியும். எக்ஸிக்யூட்டிவ்ஸ், பியூரோக்ராட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி நீதித்துறை, ஜுடிஷியரி உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி லெஜிஸ்லேச்சர்னு சொல்லுவாங்க, சட்டம் இயற்றும் துறை. சட்டம் இயற்றுவது, சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது, சட்டத்தை பாதுகாப்பது. சட்டமன்றம், நாடாளுமன்றம் சட்டத்தை போடும். எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்லக்கூடிய செக்ரட்டரிஸ், ஐஏஎஸ் அஃபிஷியல்ஸ், நிர்வாகிகள் வந்து அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவார்கள், நிர்வாகப்படுத்துவார்கள். அதில் ஏதாவது பிரச்சனை வந்ததுனாக்கா அந்த நீதிமன்றம், நீதித்துறை வந்து அதை பாதுகாக்கும், சட்டத்தை பாதுகாக்கும். இதில் வரக்கூடிய அந்த லெஜிஸ்லேச்சர் அப்படின்றது தான் அரசின் அங்கம். அந்த 3த்தில் ஒரு பார்ட் அரசின் அங்கம். அந்த அரசாங்கம் வந்து மாறிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து டிஎம்கே கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் வரலாம், அடுத்த வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு கவர்மெண்ட் வரலாம். இந்த கவர்மெண்ட் மாறிட்டே இருக்கும். ஆனால் ஸ்டேட் வந்து பர்மனெண்ட், அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பர்மனெண்ட்டான ஒரு விஷயம். இதில் இந்த லெஜிஸ்லேச்சர் அப்படின்றவங்க இதுக்கு குரல் கொடுத்துருக்காங்களா அப்படின்றது எனக்கு கேள்வி. நான் எங்கேயுமே கேட்கல, நான் எங்கேயுமே பார்க்கல. இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் ஒரு வேலையை அதை ஹைலைட் பண்ணால் கூட ஓகே தான். லெஜிஸ்லேச்சர் வந்து சைலண்ட்டு, அவங்க சைலண்ட்டாக தான் இருக்கிறாங்க. அதில் முக்கியமான விஷயம், முதல் விஷயம், அவங்களுக்குள்ள வந்து ஒரு சாதி இருக்குது. அதை அவங்க ஏற்றுக்கிறாங்க, அதை வந்து மழுப்புறாங்க, பதில் சொல்ல விரும்பலை, அதெல்லாம் 2வது. நாங்கள் சொல்கிறோம், அந்த லெஜிஸ்லேச்சரில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கும் சாதி வந்து படிஞ்சிருக்குது. எப்படி நீ என்ன சொல்கிற அப்படின்னாக்கா, நீங்கள் எதுவுமே பேசலாம், அதனால் சொல்கிறோம். எனக்கு இல்லைன்னு நீ வந்து செயல்பாட்டில் காமிக்கல நீங்கள், அதனால் உங்களுக்கு நாங்கள் இருக்குன்னு சொல்கிறோம்.
அவங்க வந்து இதை செய்ய வேண்டியது வந்து ஏதோ ஒரு பெரிய மனசு பண்ணி செய்ய வேண்டியதா கிடையாது. அவங்கள ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். நம்மளுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அவங்க. அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து ஓட்டு போட்டு எம்எல்ஏ வந்துட்டாங்க. என்னுடைய பிரச்சனையை பேசக்கூடியதுக்காக தான் அவர் அனுப்பிச்சிருக்கோம். ஒரு கான்ஸ்டியூன்சியில் ஒரு 5 லட்சம் பேர் இருக்காங்கன்னா 5 லட்சம் பேரும் அந்த குறையை போய் ஒவ்வொருத்தராக சொல்ல முடியாது. எங்களுடைய சார்பாக எங்களுடைய கோரிக்கையை கன்சல்டேட் பண்ணி நீ கொண்டு போய் சொல்லு அப்படின்றதுக்காக தான் அந்த லெஜிஸ்லேச்சரில் அவங்களை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம், நம்ம எலெக்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்க பேச வேண்டியது அவங்களோட டியூட்டி. அது வந்து அது மனிதாபிமானம் கூட கிடையாது. அது வந்து ஒரு பெரிய மனசு கூட கிடையாது. அது அவங்க செய்ய வேண்டியது அவங்களுடைய டியூட்டி, அவங்களுடைய கடமை. அதுக்கு தான் நம்ம அவங்களை அனுப்பியிருக்கோம். அவங்க செய்யறதில்ல. இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க அதை செய்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் செய்கிறது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் கீழே வந்து நிறைய கமிட்டிகள் போடணும். நிறைய கமிட்டிகள் உண்டு. அதில் விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா லெஜிஸ்லேச்சர்லேருந்தும் வருவாங்க, சீஃப்லேருந்து. அதே போல் ஐஏஎஸ் அஃபீஷியல்ஸுமே அது உள்ளே வருவாங்க, செக்ரட்டரியிலேருந்து வருவாங்க. போலீஸ் அஃபீஷியல்ஸில் சூப்பரண்டாக இருக்கவங்களும் அதில் உள்ளே வருவாங்க. இவங்க எல்லாருமே டீமாக நின்று விஜிலண்ட்னா என்னது? கண்காணிப்பு, மானிட்டர் பண்ணணும், விஜிலண்ட்டாக இருக்கணும். விஜிலண்ட்னா அலர்ட்டாக இருக்கணும். இங்கே நடந்துடக்கூடாது, பாதுகாக்கணும். அங்கே பிரச்சனை வரக்கூடாது, பாதுகாக்கணும். அங்கே ரொம்ப வந்து சாதி இறுக்கம் அதிகமாக இருக்கா, அங்கே வந்து முன்கூட்டியே அங்கே அதுக்கான முன்னேற்பாடுகளை பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து எடுக்கணும். அது அவங்களோட டியூட்டி. கமிட்டி வந்து அதை பண்ணணும். அதுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும், அதன் மேலே ஆர்குமெண்ட்ஸ் பிளேஸ் பண்ணணும், டிஸ்கஷன் பிளேஸ் பண்ணணும், அதுக்கு சொல்யூஷனை வந்து முன்வைக்கணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பண்ணுறாங்களா? பண்ணலை. பண்ணியிருந்தாக்கா இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்காது. நீதிபதிகள் அதை வந்து 2 பேருமே நீங்கள் பண்ணலை, நான் பண்ணுறேன் பேர் சூமோட்டோன்னு நம்ம சில விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம். சுப்ரீம் கோர்ட்டு வந்து சூமோட்டோ எடுத்ததுங்க இந்த மாதம். வெறி நாய் கடிக்கு, ஒரு நாயோட வெறிக்கே வந்து சூமோட்டோ எடுக்கிற நீங்கள் சாதி வெறிக்கு எடுக்க மாட்டீங்களா? ஒரு சாதி வெறிக்கு சூமோட்டோ நீங்கள் எடுக்க மாட்டீங்களா? இந்த விஷயம் வந்து எவ்வளோ பெரிய அவமானகரமானது. இந்த விஷயம் வந்து இந்த ஸ்டேட்டுக்கு அவமானகரமானது. அந்த ஸ்டேட்டோடைய கான்ஸ்டியூஷனை பாதுகாக்க வேண்டிய, அதை வந்து இதுதான் மேலானது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்க வேண்டிய நீதிமன்றம் அதில் சூமோட்டோ எடுக்க வேண்டாவா? எவ்வளோ வழக்குகள் வந்து சூமோட்டோ எடுத்திருக்காங்க, சாதாரண வழக்குகள். இது சூமோட்டோ எடுக்க வேண்டாவா? இங்கே வாங்க, என்ன பண்ணீங்க, ஏன் இப்படி நடந்தது, எஸ்பி என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, கலெக்டர் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, இதெல்லாம் பண்ணீங்களா பண்ணலையா, உங்கள் மேலே வந்து நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று. இல்லை அட்லீஸ்ட் வந்து இப்படிலாம் நடக்குது, நடக்கக்கூடாதுங்க அப்படின்னு நினச்சி ஒரு வார்த்தை என்ன சொன்னீங்களா? இல்லை எங்களுக்கு கேஸ் வந்ததான்னாக்கா கேஸ் இல்லாமலே நடக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு பேசுறதுக்கான அதிகாரம் உண்டு இல்லை, நீதிபதி இல்லை, எல்லாரும் வந்து உங்களுடைய ஆர்டருக்கு கட்டுப்பட்டவங்க இல்லையா? அப்போ நீங்கள் ஏன் சொல்லலை? சரி, இது வந்து ஸ்டேட் பண்ண வேண்டிய கடமை தவறிவிட்டாங்க ஸ்டேட்டு அப்படின்ட்டு தான் இந்த நேரத்தை நான் பதிவு பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். கடமை தவறுனது மட்டும் இல்லை, தவறிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ தவறுனாங்க, இப்போ பரவாயில்ல, அவங்க மாறிட்டாங்க. எப்பவுமே ஸ்டேட் வந்து அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது, அப்படி தான் சஸ்டெயின் ஆகுது. சரி, இந்த பொது சமூகம் பேசிச்சா? இந்த பொது சமூகம் பேசிச்சா? அங்கேயும் சைலண்ட்டு. பொது சமூகம் பேசவே இல்லை பாருங்க. நீங்கள் எடுத்து பாருங்க, யார் பேசியிருக்காங்கன்னு பாருங்க. நம்மளை போன்ற முற்போக்குவாதிகள் பேசுகிறாங்க, ஜனநாயகவாதிகள் பேசுகிறாங்க, அம்பேத்கரியவாதிகள் பேசுகிறாங்க, பெரியாரிஸ்டுகள் பேசுகிறாங்க, கம்யூனிஸ்டுகள் பேசுகிறாங்க. இந்த பொது சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேசுறது கிடையாதுங்க. பேசுறது கிடையாது, உண்மையாலுமே பேசுறது கிடையாது. சைலன்ஸு, மௌனம் சாதிக்கிறாங்க. சரி, அஜித்குமார் படுகொலைக்கு நீதி கேட்டு நிறைய பேர் வந்து வீதிக்கு வந்தாங்க. அது நடக்கக்கூடாதா? உண்மையாலுமே நாங்கள் வரவேற்கிறோம். நாங்களும் அந்த களத்தில் நின்னோம். அஜித்குமார் அவருக்கு நீதி வேணும், நாங்களும் களத்தில் நின்னோம். எல்லா கஸ்டோடியல் டார்ச்சருக்கும் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். ஆனால் இந்த விஷயம் வந்தோடனே எவ்வளோ நேக்காக நீங்கள் கலந்துக்கிட்டீங்க, எவ்வளோ ஈஸியாக வந்து தனிமைப்படுத்திட்டீங்க. வந்தாங்களா யாராவது? ஆளுங்கட்சி வரல, எதிர்கட்சியில் வந்தாங்களா? இல்லை மற்ற கட்சிகள் வந்தாங்களா? ஏடிஎம்கே வந்ததா? இல்லை பிஎம்கே வந்ததா? இல்லை இப்போ வந்திருக்கக்கூடிய தாவேக்கா வந்திருக்குதா? அது சம்மந்தமாக ஏதாவது குரல் எழுப்பியிருக்காங்களா? ஒரு வேர்டு, உங்களுடைய சாரி வேணாம் சார் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. நான் உங்களை தனிநபர் தாக்குதல் பண்ணலை. இந்த விஷயம் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறோம், ஒரு தார்மீகமாக கேட்குறோம். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, நீங்கள் வந்து அடுத்தது இந்த தமிழகத்தை ஆள வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் நினைக்கிறீங்க. எந்த மக்களுக்கு?
அப்போ அந்த மக்களில் கவின் கிடையாதா? கவின் குடும்பம் கிடையாதா? ஒடுக்கப்பட்ட மக்கள் கிடையாதா? அப்போ அவங்களுக்கு ஏன் இந்த சைலன்ஸ்? எல்லாருக்குமே வந்து இந்துக்களுக்கு நாங்கள் காவலர்கள், இந்துக்களுக்கு நாங்கள் பாதுகாவலர்கள் சொல்கிறாங்களே, பிஜேபி எங்கே போனாங்க? பிஜேபி எந்த ஓரத்தில் போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க? இவங்க மக்கள் கிடையாதா? கவின் இந்து கிடையாதா? சுபாஷினி இந்து கிடையாதா? அவங்களோட குடும்பத்தார் இந்து கிடையாதா? இந்துக்களின் பாதுகாவலர்கள் இருந்தீங்க, ஏன் வந்து இந்த விஷயத்தையா குரல் கொடுக்கல? நாங்கள் கவினின் பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு குரல் கொடுக்கல. சரி, கவினின் பக்கம் கூட நிற்க வேண்டாம், அது ஏதாச்சும் ஒரு அலிகேட் பண்ணிட்டு போங்க. நாங்கள் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக நிற்கிறோம்னாச்சும் நீங்கள் பொதுவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்களா? ஏன் கொடுக்க வரலை? தோழர்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் மொத்தமாக கன்க்ளூட் பண்ணி பாருங்கள், கன்சல்டேட் பண்ணி பாருங்கள். இயல்பில் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துருக்கோம். மௌனம் அப்படின்னா என்ன? சம்மதம். மௌனம் என்பது சம்மதத்துக்கு அறிகுறி, அர்த்தம் அப்படின்னு நம்ம வந்து சின்ன வயசுல பார்க்குறோம். உங்களுடைய மௌனம் இந்த சாதிய ஆணவ படுகொலைக்கு சம்மதமா? உங்களுடைய மௌனம் இந்த ஆதிக்க வெறி படுகொலைகளுக்கு சம்மதமா? உங்களுடைய மௌனம் அதுதான் எங்களுக்கு சொல்லுது. உங்களுக்கு சம்மதம் அப்படின்னு தான் நாங்கள் எடுத்துக்க முடியும். சம்மதம் இல்லைன்னா எப்படி நான் எடுத்துக்கிறது? அந்த சைலன்ஸை பிரேக் பண்ணுங்க, அந்த மௌனத்தை உடைங்க. அந்த மௌனத்தை உடைஞ்சிட்டு யார் பாதிக்கப்பட்டாங்களோ பாதிக்கப்பட்டவர் பக்கம் நில்லுங்கள். பாதிப்போர் பக்கம் நிற்பது தான் அறம். அந்த அறத்தை நீங்கள் வந்து கடைபிடிங்கன்னு நாங்கள் வந்து ரொம்ப தாழ்மையோடு, ரொம்ப அன்போடு நாங்கள் கேட்டுக்கிறோம். இதில் முதல்ல சைலன்ஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைவெர்ட் பண்ணுறாங்க. முதல்ல சைலண்டாக இருக்காங்க, இன்னொரு கேட்டகரி டைவெர்ட் பண்ணுறாங்க. அது ஏன் தெரியுமா அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் வந்து கவினுக்கு வந்து பிஏ வேலை பார்த்த போல பேசுகிறாங்க. சுபாஷினி கூட வந்து எனி டைம் இருந்த போல பேசுகிறாங்க. அந்த குடும்பத்தோட வந்து ஒட்டுறவாடியவங்க போல பேசுகிறாங்க. இவன் இது பண்ணிட்டான், அவன் பார் எத்தனை பொண்ணுங்க கூட இருக்கிறான், எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சவன். பல பெண் காவலர்கள் போல பேசுவாங்க, பெண் பாதுகாவலர்கள் போல பேசுவான். அவனுக்குள்ளே போனால் என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது. இதை வந்து அவன் ஜட்ஜ் பண்ணான். அதை வந்து டைவெர்ட் பண்ணுறாங்க. என்னன்னாக்கா வேற யாராச்சும் பார்த்தானாக்கா அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற போல பண்ணுறாங்க. இதனால தான் நடந்தது, அதனால தான் நடந்தது, இதனால தான் நடந்தது அப்படின்னு டைவெர்ட் பண்ணுறாங்க. டைவர்ஷன் வந்து எடுபடலையா? டைவர்ஷன் நிறைய இடத்துல எடுபட மாட்டேங்க. கடைசியாக இன்னொரு மெத்தட் எடுத்துறாங்க. ஒன்று சைலண்ட்டாக இருக்கிறாங்க, இல்லைன்னா டைவெர்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னா மூணாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்துறானுங்க. பெருமை பேசணும், ப்ரைடாக பேசணும். ஆமாம், என் ஆள், என் சமூகத்தின் பாதுகாவலன், நான் வெட்ட தான் செய்வோம் அப்படின்றான். வெட்ட தான் செய்வோன்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. நீங்கள் எல்லா கமெண்ட்லேயும் போய் பாருங்கள். தோழர்கள், நீர்த்திரை தோழர்கள் வந்து அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த நீர்த்திரையோடைய கமெண்ட்டில் போய் பாருங்களேன். சொல்கிறான் ஒருத்தன், அதில் வந்து கமெண்ட் போட்டிருக்க ஒருத்தர், சப்போர்ட் பண்ணு, கவினை போய் மீட் பண்ணு அப்படின்னு போகிறோம். நீங்கள் மீட் பண்ணுங்க, நான் தான் அந்த கவின் சொல்கிறேன் பாரு. இறந்து போனதான் நினச்சிட்டு இருக்கீங்களா? அந்த கவின் நாங்கள் தான், நீ எங்களை மீட் பண்ணுன்ற. நீங்கள் யாரை படுகொலை செய்து இறந்து போனார்கள் என்று நினைக்கிறீர்களோ அந்த கோகுல்ராஜும் கவினும் இளவரசர்கள் வேறு யாரும் அல்ல, நாங்கள் தான் உயிரோடு இருக்கிறோம். இன்னொருத்தர் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு, உன்னை வெட்டி சாவடிக்கணும்னு போட்டிருக்காரு. சாவை பற்றி நாங்கள் கவலைப்படுறதில்லை, இல்லை இந்த சமூக வாழ்க்கையை நாங்கள் வந்துருக்க மாட்டோம். அவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் ஸ்டேட்மெண்ட்னாக்கா, நீங்கள் எங்களை கொல்ல துடிக்கிறீர்கள் அல்லவா, இறந்து போனது கவினும் கோகுல்ராஜும் இளவரசனும் கிடையாது, நாங்கள் தான். இறந்து போனது நாங்கள், ஆல்ரெடி நாங்கள் டைடு, நாங்கள் ஆல்ரெடி இறந்துட்டோம். இப்போ இருக்கிறது வந்து அவங்க. இது வந்து பூச்சாண்டிக்காக சொல்லலைங்க, அந்த உணர்வை நாங்கள் வந்து உள்வாங்கியிருக்கிறோம். எங்களுடைய சுய வாழ்க்கை, எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய மூச்சு, அது வந்து எங்களுக்கு மேலே பிரச்சனை கிடையாது. சமூகத்தில் தொடர்ந்து இறந்துகிட்டே தான் இருக்கும். இறப்பு எங்களுக்கு பழகி போன ஒன்று, இழவு வீடு எங்களுக்கு பழகி போன ஒன்று. அந்த பாடையை தூக்கி தூக்கி எங்களுடைய இந்த தோல் சாப்பிட்ட எலும்பு இருக்கு இல்லையா, இந்த தோள்பட்ட எலும்பு வந்து இறங்கிருக்குது எங்களுக்கு. அங்கே போய் பாருங்கள், வடுக்கல் இருக்கும், தினம் தினம் ரத்த கழுவி படிஞ்சிருக்கு எங்களுக்கு. எங்கள் கையை மோந்து பாருங்கள், அந்த ரத்த கவுச்சி வாடை அடிக்கும். தினந்தோறும் இறந்துட்டு இருக்கோம். இறப்பு ஒன்று எங்களுக்கு வந்து புதுசு கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாங்க, ப்ரைடாக வந்து ஃபீல் பண்ணுன்னு சொல்கிறேன். இன்னொரு பக்கம் இப்போ சுர்ஜித் பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாச்சுக்கலாம், என்ன பிஜிஎம் போடலான்னு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. என்ன பிஜிஎம் போடலாம், எந்த ஆங்கிள் அந்த வீடியோ எடுக்கலாம், எப்படி இதை ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. யுவராஜ்
அப்படின்னு ஒருத்தர் வந்தார். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணும்? அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது எவ்வளோ ஒரு பெரிய போதையை தரும், அது எவ்வளோ பெரிய கெத்தாக இருக்குதுன்னு அவன் ஃபீல் பண்ணுவான். தோழர்களே, யுவராஜ் வீடியோவில் பார்த்த நாம் எல்லாருமே பார்த்தோம் இல்லைங்களா? யுவராஜ் வீடியோவில் பார்த்த அனைவருமே சுர்ஜித்துகள் தான். அனைவருமே சுர்ஜித்துகள் தான். என்ன, யார் வந்து அதை ப்ரொமோட் பண்ணுவான், யார் வந்து அதை ப்ரைஸ் பண்ணுவான் அப்படின்னு ரசிகர்கள் பண்ணுவாங்க இல்லையா? என்ன அதோடைய மனநிலை என்னக்கா? முன்ன போல நல்லா இருக்க முடியலையே, அதுதான் அதோடைய மனநிலை. உள்ளார்ந்த மனநிலை அதுதான், உணர்வு அதுதான். முன்ன போல என்னால் இருக்க முடியலையே, நீ சூப்பரு, நீ கெத்து அப்படின்றதுடைய மனநிலை தான் ரசிகர்கள் திரைக்கலைஞர்கள் வந்து தூக்கி கொண்டாடுறாங்க. அதே போல தான் யுவராஜை வந்து தூக்கி கொண்டாடுறாங்க. அப்போ என்னன்னாக்கா, வாய்ப்பு கிடைச்சா அவனும் பண்ணுவான்னு அர்த்தம். அது என்னுடைய பாதுகாவலர் நீ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் பாருங்க, எல்லா மர்டர் கேஸ்லையும் வீடியோ எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க? நார்மலாக ஒரு மர்டர் கேஸ் அக்யூஸ்ட்டை வந்து வண்டியில் ஏற்றும் போது வீடியோ எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க? ஃபேஸை வந்து மூடுவாங்க. அதோடைய அர்த்தம் என்ன? அது என்னுடைய அவமானம் தான் அவன் ஃபீல் பண்ணுறான். என்னை வந்து முகத்தை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். ஆனால் சாதி ஆணவ படுகொலை பண்ண எல்லா படுகொலையிலையும் நீங்கள் பாருங்கள், அந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணாங்க பாருங்கள், மீசையை முறுக்கி விட்டு போகிறாங்க. மீசையை வந்து முறுக்கி விட்டு போகிறாங்க. நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. கூனி குறுகி கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டியவங்க இருக்காங்க இல்லைங்களா? கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டியவங்க பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைடாக ஃபீல் பண்ணுறான். எதை வந்து அவமானமாக பார்க்கணும், இந்த சமூகம் வந்து அவனை சமூக விலக்கு பண்ணணும். ஆக்சுவலாக அவனை வந்து சமூக விலக்கு பண்ணணும். இந்த சொசைட்டிலே நீ கிடையாதுடா, நீ அவமானத்தை தேடி தந்துடுறா இந்த சொசைட்டிக்கு அப்படின்னு சொல்லணும். ஆனால் அவன் வந்து ப்ரைடாக ஃபீல் பண்ணுறான். அவனுக்கு பயங்கரமாக பேனர் வச்சு கொண்டாடுறான். இது எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ப்ரைடாக ஃபீல் பண்ணுறதுக்கான காரணம் தான் இந்த ஒட்டுமொத்த சூழ்நிலையும், இந்தியாவின் சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஃபேவராக இருக்குதுங்க. இந்த ஸ்டேட்டோடைய சூழ்நிலை வந்து அவனுக்கு ஃபேவராக இருக்குது. இப்போ இது என்ன காரணம்னாக்கா, இந்த சாதி தான் காரணமாக இருக்குது. இந்தியாவை ஆளுவது எது? ஸ்டேட் கிடையாது, சாதி தான் ஆளுது. இது வெளிப்படையாக நாங்கள் வந்து பகிரங்கமாக சொல்கிறோம். இந்தியாவை ஆள்வது சாதி தான். இது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த சாதி என்ன பண்ணுது தெரியுங்களா? என்ன பண்ணுதுனாக்கா, பசங்களுடைய இன்னசென்ஸ் வந்து முதல்ல காலி பண்ணுதுங்க. இந்த நீயே நானால பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் தம்பியை வந்து எழுந்து நடப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தம்பியை பார்க்கும்போது எல்லாருமே என்ன தோணிருக்கோம்? கோவமே வந்திருக்காது. யாருமே கோவப்பட்டு மாட்டோம். பாவம்டா அவன் தான் நினச்சிருப்போம். பாவம், அவனுக்கு யாரோ தப்பாக கைட் பண்ணுறாங்கன்னு நினச்சிருப்போம். அவங்கள ஒரு இன்னசென்ஸ் இருந்தது. அந்த இன்னசென்ஸ் வந்து அவன் அப்புறமா அவன் மன்னிப்பு கேட்குறான். அதுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா பேசுகிறான் தம்பி. அந்த இன்னசென்ஸை முதல்ல காலி பண்ணுது. குழந்தையாக வரவங்க எவ்வளோ இன்னசென்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. குழந்தையாக வரவங்கள்ட்ட அந்த இன்னசென்ஸ் இருக்கும். அந்த இன்னசென்ஸை வந்து காலி பண்ணுது. ரெண்டாவது என்ன பண்ணுதுனாக்கா, அவனுடைய நேச்சுரல் கேரக்டரை வந்து காலி பண்ணுது. ஹியூமன் நேச்சுரல் கேரக்டர் இல்லையா? ஒருத்தனை அடிக்கூடாது, ஒருத்தனை வந்து நாசம் பண்ணக்கூடாது, ஒருத்தனை கொலையை வந்து ஏற்றுக்காது. ஹியூமன் நேச்சரை ஏற்றுக்காது, இயல்புலேயே அதை ஏற்றுக்காது. அந்த ஹியூமன் நேச்சரையும் காலி பண்ணிடுது. அடுத்தது என்ன ஸ்டேஜ் கொண்டு போகுதுனாக்கா, அரகன்ஸ் ஸ்டேஜ் கொண்டு போகுது. சாதின்றது அரகன்ஸ் ஸ்டேஜ். வெறி பிடிச்சவர்களாக அவளை மாற்றுது. வெறி பிடிச்சிச்சுன்னா என்ன அர்த்தம்? அவனுடைய சுயத்தை இழந்துட்டான்னு அர்த்தம். அவனுடைய செல்ஃபை வந்து இழந்துட்டான்னு அர்த்தம். வெறி பிடிச்சவனா மாற்றுது. இந்த கவினை கொலை பண்ண சுர்ஜித் யாருங்க? அவன் ஸ்கூல்மேட்டு அந்த பாப்பான்னு சொல்கிறாங்க, சுபாஷின்ற ஸ்கூல்மேட்டுன்னு சொல்கிறாங்க. தம்பியை வந்து ஏறத்தாழ பார்த்துருப்பான், பார்த்து பழகி இருந்திருப்பான். சுர்ஜித் கவினை தாண்டி படுகொலை பண்ணப்படல எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் எங்கேயோ ஒரு பார்த்துருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து கூட பார்த்துருப்பாங்க. வேறு யாருமே இல்லை. நம்ம கூட ஸ்கூலில் உட்காந்துருந்தவன் தான் சுர்ஜித், வேறு யாருமே கிடையாது. ஸ்கூலில் நம்ம கூட பக்கத்தில் உட்காந்து அந்த சாப்பாடு டிஃபன் பாக்ஸில் கைவிட்டு சாப்பிட்டவன் தான் சுர்ஜித். அந்த நேரத்தில் அவனுக்கு இன்னசென்ஸ் இருந்தது. அந்த நேரத்தில் அவனுக்கு வந்து சாதி தெரியாது. அந்த நேரத்தில் அவனோட நேச்சுரல் கேரக்டர் வந்து அங்கே இருந்தது. அவனுக்கு அந்த நேரத்தில் அரகன்ஸ் கிடையாது. அவன் நம்ம கூட இருந்தான். இந்த நேரத்தில் வந்து நாங்கள் பதிவு பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமானது என்னன்னாக்கா, என் கூட ஸ்கூலில் இருந்தீங்களே இந்த தலித் மக்கள்னு சொல்கிறாங்க. நான் வந்து பொதுவாக சொல்கிறேன், எல்லாருமே சொல்கிறேன். ஷெட்யூல் கேஸ்டாக இருக்கட்டும், பேக்வர்ட் கிளாஸாக இருக்கட்டும், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸாக இருக்கட்டும், எல்லா இளைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த ஏஆர்சியின் இந்த நிகழ்வின் மூலமாக நாங்கள் வந்து அறைகூல் விடுவது என்னன்னா, என் கூட நீ ஸ்கூலில் உட்காந்து பார்த்தியா, அந்த கேரக்டரோட நீ எனக்கு வேணும். நம்ம ஜாலியாக இருந்த பார்த்தியா, அந்த கேரக்டரோட நீ வேணும். இந்த சொசைட்டி நம்மளை கரெக்ட் பண்ணுதுடா, வேணாண்டா, நீ நல்லபடியா. நான் சின்ன வயசில் உங்கள் தோல் மேலே கை போட்டேன், நீ என் கூட சாப்பாடு சாப்பிட்டேன், என் வீட்டுக்கு நீ வந்த, உன் வீட்டுக்கு கூட நான் வராமல் இருக்கலாம், நீ என் வீட்டுக்கு வந்த, நீ கொடுத்தது நான் சாப்பிட்டேன், நான் கொடுத்தது நீ சாப்பிட்ட. அப்போ நமக்கு எந்த சாதினே தெரியாதுடா, நம்ம ரொம்ப சகஜமாக பண்ணணும்டா. அந்த நபர் வேணும்டா எனக்குன்னு நம்ம கேட்குறோம். இந்த நேரத்தில் இந்த வீடியோ மூலிமா நாங்கள் கேட்குறோம், ஒருவேளை இளைஞர்களே, ஆதிக்க சாதின்னு சொல்லக்கூடிய சாதியை சேர்ந்தவர்களே, நீங்கள் ஒருவேளை அந்த சாதிய மனநிலைக்கு மாறி இருந்தால் அதை தூக்கி போட்டு பழைய நிலைமைக்கு வாங்க.
இந்த நேரத்தில் எல்லாருடைய தோழருடைய சார்பாக நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கிறோம். மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்புங்க. அந்த சாதி நமக்கு வேண்டாம். அந்த சாதியை தூக்கி போடுங்க. அது அவசியம் இல்லாதது. அது உனக்கும் எனக்குமான இடைவெளியை வந்து அதிகப்படுத்துதுடா. உனக்கும் எனக்குமான இடைவெளியை வந்து அதிகப்படுத்துது. என் காலேஜில், என்னுடைய காலேஜில், லா காலேஜில் வந்து ஒரு தங்கச்சி சொல்கிறாங்க, என் வீட்டிலாம் வேறு மாதிரி பண்ணாங்க, என் தங்கச்சியை வந்து வெட்டி சாவடிச்சிடும்னு. அவங்க சட்டம் படிக்கிறாங்க. அந்த தங்கச்சி என் லா காலேஜில் படித்தாங்க, என் கூட ஜூனியர். அவங்க அது வரைக்கும் அவனுக்குள்ள அந்த மனநிலை இருக்குது எனக்கு தெரியாது. அது வேணாம், அது நல்லது கிடையாது, அது ஹியூமன் நேச்சரே கிடையாது. நடுவில் பூந்துக்குச்சு, அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். இதை தாண்டி நீங்கள் வந்து நியூட்ரலாக நில்லுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலை. பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நில்லுங்க. நியூட்ரல்னு ஒன்று கிடையாதுங்க. நீங்கள் ஒருவேளை நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, அமைதியாக இருக்கிறீங்க, மௌனம் சாதிக்கிறீங்க, எப்பா எதுக்குப்பா நமக்கு அந்த பிரச்சனை நினைக்கிறேன்னாக்கா, அது வந்து உண்மையாலுமே நீங்கள் ஆதிக்க சாதியின் பக்கம் இருக்குதா அர்த்தம். பாதிப்பின் பக்கம் நில்லுங்க, பாதிக்கப்பட்டோர் குடும்பத்தின் பக்கம் நில்லுங்க, பாதிக்கப்பட்ட நபர்கள் பக்கமாக நில்லுங்க அப்படின்றது நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம். நீ என்ன பண்ணணும், நீ பெருசாக எதுவும் பண்ண தேவையில்ல. அட்லீஸ்ட் வந்து அந்த மனநிலையை வந்து வெளியில் தூக்கி போடுன்னு நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட் போடலாம். உன்னால் முடியலையா, உங்கள் ஏரியாவில் வந்து பிரச்சனை ஆகுமா, அட்லீஸ்ட் உங்கள் மனசில் நினச்சி ஒரு கில்ட்டி கான்சியஸ் உண்டாயிக்கும். இதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேனே, இந்த சாதி தானே அது காரணம், அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடுங்க. இப்போ கடைசியாக நாங்கள் சொல்ல விரும்புறதுனாக்கா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கொலைகள் நடந்தாலும் சரி, ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், சாதி விட்டு சாதி காதல் செய்வோம், சாதி மறுப்பு திருமணம் செய்வோம். மீண்டும் சொல்கிறோம், எந்த கொம்பன் தடுத்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிவாளர்கள் எங்கள் முன்னால் இருந்தாலும் சரி, சாதி விட்டு சாதி காதல் செய்வோம். உன் சாதிக்கு 2000 வயசுனாக்கா, இந்த காதலுக்கு வந்து தொடங்கின காலத்துல 1,00,000 வயசு காதலுக்கு. அப்பத்துலேருந்து இருக்குது. சாதி இல்லாத ஊரை நல்லா காமிக்க முடியும், காதல் இல்லாத ஊரை உன்னால காமிக்க முடியுமா? இந்த மொழி இல்லாத ஊரை காமிக்க முடியும், ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் இல்லாத ஊரை காமிக்க முடியும், ஒரு குறிப்பிட்ட இனம் இல்லாத ஊரை காமிக்க முடியும், ஒரு குறிப்பிட்ட ரேஸ் இல்லாத ஊரை என்னால் காமிக்க முடியும். இந்த காதல் இல்லாத ஊரை உன்னால் காமிக்க முடியுமா? மனிதர்களே இல்லாமல் உயிர்கள் வாழ்ந்தால் கூட அங்கே காதல் இருக்கிறது தோழர்களே, காதல் இருக்கிறது. காதல் நிலையானது. இந்த சாதியில் ஆர்டிஃபிஷியலாக உள்ளே வந்தது, காதல் நேச்சுரலானது. அது அப்பத்துலேருந்தே இருக்குது. இந்த காதலை வந்து நம்ம இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அது நம்மளுடைய ஹியூமன் நேச்சரு, அதை நம்ம இழந்துட வேண்டாம். ஆர்டிஃபிஷியலாக போயிட்டு இது என்ன காதல், நீ என்ன வந்து சாதி, நான் என்ன சாதின்னு வருதுனாக்கா, அது ஆக்சுவலாக காதலே கிடையாது. அது ஒரு ஆர்டிஃபிஷியலான அரேஞ்ச்மெண்ட். அது அரேஞ்ச்மெண்ட் என்பது வேறு, காதல் என்பது வேறு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அந்த காதலை வந்து நம்ம செய்வோம், இது ஸ்ப்ரெட் பண்ணுவோம். தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க இது போகட்டும், இந்தியா முழுக்க போகட்டும். எல்லாம் நினச்சிக்கிறான், நம்மளாம் ஆதிக்க சாதி நினச்சிக்கிறான், ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் ஆண்ட பரம்பரை, நான் ஆண்ட பரம்பரை சொல்லலாம். எனக்கு தெரியல, அன்றைக்கி அவங்க குடும்பம் எல்லா குடும்பத்துலையும் எல்லா வீட்லையுமே அரசவை இருந்திருக்க முடியாது, எல்லார் வீட்லையுமே அரசவை இருந்திருக்க முடியாது. அவன் வந்து அவன் குடும்பத்தில் ஒரு வீட்டில் வந்து ஆட்சி செய்திருக்கான். அவங்களுக்கு ஆண்ட பரம்பரை சொல்லலாம். ஆண்ட பரம்பரைலாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றுத்தையும் ஆளல. இயல்பாகவே அந்த மனிதர்களுக்கு மனநிலை என்னன்னாக்கா, அவனுக்கு கீழே ஒருத்தர் இருக்குன்னு நினைக்கிறான். அதான் பிரச்சனையே. ஆண்ட அப்படின்னாக்கா யார் ஆண்ட, யாரை நீ ஆட்சி செய்த, யார் அப்போ கீழே இருந்துக்கிறாங்க ஆட்சி செய்கிற இடத்துல அப்படின்னாலே, நான் ஆண்டனாக்கா நீ கீழே ஒருத்தர் இருந்துறான். அப்படி கிடையாது. இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் இவ்வளோ கேஸ்ட் மர்டர் நடக்குது. ஏன்னாச்சும் ஒரு பிராமின், ஏதாவது ஒரு பிராமின் வந்து கேஸ்ட் மர்டர் பண்ணிக்கிறத பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா தமிழ்நாட்டில்? நான் இப்போ கூட ChatGPTல கூட போட்டு பார்த்தேன், ஏதாவது வந்து கேஸ்ட் மர்டர் நம்ம கரெக்டாக சொல்லணுமேன்ட்டு. ஒரே ஒரு பிராமின் இந்த தமிழ்நாட்டில் வந்து கேஸ்ட் மர்டர் பண்ணான், ஆதிக்க படுகொலை பண்ணான், ஆணவ படுகொலை பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நோ, கிடையாது. யார் ஆதிக்க சாதி? ஷெட்யூல் கேஸ்ட்னா யார்? பேக்வர்ட் கிளாஸு. அந்த பேக்வர்ட் கிளாஸில் சோஷியலி ரொம்ப வீக்கர் செக்ஷன், சோஷியலி ரொம்ப வந்து அப்ரஸ்டு கிளாஸை வந்து ஷெட்யூல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். பேக்வர்ட் கிளாஸில் இருக்கிறவங்கள ரொம்ப அப்ரஸ்டானவங்களை வந்து ஷெட்யூல் பண்ணுறாங்க, அவங்க ஷெட்யூல் கேஸ்ட்டு. மற்றவங்களாம் அதர் பேக்வர்ட் கிளாஸ், ஓபிசி. இங்கே வந்து பிசி இருக்குது, எம்பிசி இருக்குது, இந்தியா லெவலில் வந்து ஓபிசி. இது எல்லாம் எதுக்கு மேலே? இவங்களுக்கு மேலே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்வர்ட் கேஸ்ட்டு தான், ஃபார்வர்ட் கிளாஸ் இருக்குது. அப்போ யார் உண்மையாலுமே ஆண்டவன் யாருனாக்கா, அவன் தான் ஆட்சி செஞ்சுருக்கான், அதிகாரத்தில் இருக்கிறான், ஐஐடியில் இருக்கிறான், அங்கே இருக்கிறான், இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கிறான். நீ அச்சின் சாவன்றான். அதுக்கு வந்து நம்ம போட்டு அவனை வெட்டோம் இவனை வெட்டோம், ரத்த கரைப்படியுது, நம்ம வந்து டீம் ஆகிறோம், நம்ம வந்து செதறி போகிறோம். வானாண்டா அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இது வேணாம், இது வேண்டாம், அது நல்லது கிடையாது நம்ம சொல்கிறோம். ஆள்றது வந்து எவனும், நம்ம ஏன் ஆளணும்? வாவும் அன்பு செலுத்துவோம். அன்பு செலுத்து தான் இங்கே தேவை, ஆள் கிடையாது. ஆள்றது எவனோன்னா ஆள்னு போட்டோம். நம்ம வந்து ஆட்சி செய்கிறதுக்கு தான் ஆளை நம்ம தான் எலெக்ட் பண்ணுறோம்ல, அவங்க ஆட்சி செய்கிறாங்க. ஆக்சுவலாக என்னங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கோத்து விட்டு காலி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அரசியலை, இந்த சூழ்ச்சமத்தை, இந்த நுணுக்கத்தை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமானது. அதனால் எல்லாருமே இந்த விஷயத்தை வந்து புரிஞ்சிக்கணும்.
எல்லா இளைஞர்களும் சாதியை மறுத்து இங்கே வந்து நிற்கணும், ஒன்றா நிற்கணும். ஸ்டேட்டு வந்து கூடிய சீக்கிரம் இந்த ஆதிக்க சாதி படுகொலைக்கு எதிரான சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்கிறோம். கண்டிப்பாக அது நடக்கும். நடக்கிற வரைக்கும் விடக்கூடாது, நடக்கிற வரைக்கும் விடவே கூடாது. இந்த ஸ்டேட்டோடைய இன்னொரு நேச்சர் என்னன்னாக்கா, ஸ்டேட் வந்து ஆட்சி செய்யும், அதே நேரத்தில் ஸ்டேட்டை வந்து டிமாண்ட் பண்ணக்கூடிய அந்த நியூமரல் ஸ்ட்ரென்த்து, நியூமரல் வேல்யூஸ் உள்ள பாப்புலேஷன் வந்து அதுக்கு அகென்ஸ்டாக நிற்கிறாக்கா, அந்த ஸ்டேட் வந்து அதுக்கு ஏற்ற போல தகவல் வச்சுக்கும். சட்டம் வந்தால் தீர்ந்துருமா? சட்டம் வந்தால் தீராது தான். ஆனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை. போக்சோ ஆக்ட் வந்துச்சு 2012. போக்சோ கேஸ் நடக்கிறதே கிடையாதா? அதுக்கப்புறம் வந்து டெத் பெனால்ட்டி வரைக்கும் கொடுக்குறாங்க. அஃபென்ஸ் நடக்கிறதே கிடையாதா? கிடையாதா? நடக்குது இல்லை. அந்த ஆக்ட் எனக்கு ரொம்ப அடிப்படையான ஒன்று. அந்த சிறப்பு ஸ்பெஷல் கோர்ட் என்பது ரொம்ப அடிப்படையான ஒன்று. அது ஒரு நம்பிக்கை தரும். அந்த சமத்துவ பாதையில் இந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்கான முயற்சியில் அது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. என்டையராக வந்து அல்டிமேட் எய்ம் என்ன? இந்த சிந்தனை மாற்றம் தான் மாற்றும். ஆதிக்க சாதின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்களுக்கு, இளைஞர்கள் மறுபடியும் சொல்கிறோம், ஒன்றா நம்ம போவோம், ஒன்றா வேலை செய்வோம் அப்படின்னு சொல்கிறோம். கண்டிப்பாக தோழர்களே, சேரியும் ஊரும் ஒரு நாள் ஒன்றாகும், சமத்துவமே அன்று வென்றாகும். ஜெய்பீம்.